இன்னைக்கு போட்டி போடுறவங்களை காணேலா, சொர்க்கத்துக்கான போட்டி. கடைசி வரை போட்டி போட்டாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புஜத்துக்கு பக்கத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுவிக்கும் பொழுதுதான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. தான் சக்கராத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னாங்க, அப்துல்லா, ஒரே ஒரு கவலை மீதமாக இருக்குது அப்துல்லா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் என்னுடைய ஜனாசாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பக்கத்தில் அடக்கேலுமா என்று கேட்டுட்டு வாங்க. ஏனென்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறையில தான் கடைசி வரையும் இருந்தாங்க. வாப்பா கணவனுடைய கபர் இருந்தது, அதற்கு ஒரு ஹிஜாப கேட்ன போட்டுட்டு அந்த ரூம்ல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெண்கள் மதரசா இருந்து. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க அனுப்பியிருந்தாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருந்தாங்க சக்கராத்துல. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, இப்படித்தான் வாப்பா சக்கராத்தில் இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாங்க, இப்ப ரசூலுல்லாவோட அடக்கம் செய்யலுமா? எது வரைக்கும் போட்டி போட்டாங்கன்னு பாருங்க. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த இடத்தை நான் எனக்கு வைத்திருந்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பதால் அதை நான் விட்டு தாரேன். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜாப போட்டு கொண்டாங்க. ஏனெண்டா அந்நிய ஒரு ஆள் இப்ப கபருக்கு வாரார். இதுவரைக்கும் இருந்தது கணவனும் வாப்பாவும் தான், அந்நிய ஒரு ஆள் கபருக்கு வாரார் என்பதற்காக ஹிஜாப போட்டு கொண்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஸில் சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வெக்கத்தை பற்றி உலமாக்கள் எழுதுறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, இப்படித்தான் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மகனே, நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னை குளிப்பாட்டி கஃன் செய்து இப்ப ஹலீஃபா அல்ல உமர் வாரார் என்று சொல்லுங்க, அடக்க இடம் தந்தா அடக்குங்க, இல்லைண்டா பக்கையில அடக்கிடுங்கன்றாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்த கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோல் புயத்துக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபரும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தோல் புயத்துக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கபரும் தோண்டப்பட்டது. எவ்வாறு போட்டி போட்டாங்க? இவர்களுக்குத்தான் சொல்றது சாபிகூன். அவருடைய வீட்டை பார்த்து போட்டியோ, வாகனத்தை பார்த்து போட்டியோ, அவருடைய செல்வத்தை பார்த்து போட்டியோ, தங்கத்தை பார்த்து போட்டியோ, ஹேண்ட்பேக்கை பார்த்து போட்டியோ, அழகை பார்த்து போட்டியோ அல்ல. இது வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். நாங்களும் சகோதரிகளே நன்மைகள்ல முந்தோம். இந்த லீவு காலம் ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுங்க, திக்ருகளில் ஈடுபடுங்க, அல்லாஹுவ அலைங்க, அல்லாஹ்ட கனெக்ஷன்ல பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்குற முயற்சியில் ஈடுபடலாம். அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்பம் ஃபீ ஜன்னத்தின் நஈம், இன்பமான சொர்க்கத்திலே இருப்பார்கள். ஆனால் சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அல்லாஹ் சொல்றான், முன் சென்ற சமூகத்தில் பலர் இதில் இருக்கிறார்கள். எதில? இந்த விவிஐபி என்ற சாபிக்கூன் இருக்கிறாங்களே, இதில் இருக்கிறவங்க அதிகமானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முந்தி வந்த சமூகத்தில். அப்படின்னா நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் இதில் வந்தவங்க தான். 313 ரசூல்மார்கள் அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்ந்தவங்க. அதால தான் சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முன் சென்றோர்களில் பலர், முன் சென்ற சமூகங்கள்ல அதிகமானவங்க அதில் இருக்கிறார்கள். வகலீலும் மினல் ஆகிரீன், பின் வந்தவர்களில் சிலர் அதில் இருக்கிறார். விவிஐபியில் பின் வந்தவங்கள்ல சிலரண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, 70,000 பேர் என்னுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் நுழைவாங்க. கேள்வியும் இல்லை, கணக்கும் இல்லை, லா ஹிசாப், ஒன்றுமில்லை. அல்லாஹ்வை நம்பினவங்க
என்ன கஷ்டமும் வரலாம் சகோதரர்களே, என்ன பிரச்சனையும் வரலாம். அதால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று துண்டு துண்டா வெட்டினாலும் நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும் அல்லாஹ் ஒருவன் என்பதை மட்டும் மறுத்துறாத. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர எனக்கு கடவுள் இல்லை. இதுதான் ஈமான். 70,000 பேர் என்ற உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. உடனே உகாஷா பின் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், அந்த 70,000 பேர்ல நானும் வாரத்துக்கு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகாஷாவை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த மின்ஹும், நீங்க அந்த 70,000 பேர்ல ஒரு ஆள் தான் உகாஷா. உடனே இன்னொரு சஹாபி எழும்பினார், யா ரசூலல்லாஹ் எனக்கும் துவா செய். நபி அவங்க சொன்னாங்க, சபகக பிஹா உகாஷா, உங்களை விட உகாஷா முந்திட்டாரே. நபி சொல்ல இல்லை, நீங்க அதுல இல்லைன்னு முந்திட்டாரே. இதுதான் போட்டி, இதுதான் போட்டி. பிள்ளைகளை ஹாஃபிதாக்குறது, ஆலிமாக்குறது, மார்க்கத்தோட தொடர்பாகிறது, இஸ்லாத்தோட தொடர்பாகிறது, அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்குறது. இவர்கள் தான் விவிஐபிலே சேருவார்கள். இந்த ஆயத் இறங்கினதோட சபபு நுசூல் எழுதுறாங்க, இந்த ஆயத்தோட முஸ்லீம்களுக்கு கஷ்டமாயிட்டு, சஹாபாக்களுக்கு கஷ்டமாயிட்டு. சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன், முன்னோர்களில் பலர் பின்னோர்களில் சிலர். கஷ்டமானதோட தான் அல்லாஹ் அதுக்கு அடுத்தது பாருங்க 39-40வது ஆயத், அந்த ஆயத் அல்லாஹ் இறக்கினான். என்ன? சுல்லத்தும் மினல் அவ்வலீன வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன், முன்னோர்களில் பலர் பின்னோர்களிலும் பலர், சிலர் என்று இறக்கிட்டு அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கஷ்டமானதோடு பின்னோர்களிலும் பலர் அந்த சொர்க்கத்துக்கு போவாங்க என்ற ஆயத் அல்லாஹ் இறக்கினான்.